கர்த்தராகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய வீட்டார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய வீட்டார் என்கிற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து பார்ப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்பு கர்த்தருடைய வீட்டாராகிய நாம், கர்த்தருடைய ஜனமாகிய நாம், பரிசுத்தவான்களாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை. இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு கர்த்தருடைய வீட்டார் தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். நாம் கர்த்தருடைய வீட்டாரா? நாம் கர்த்தருடைய வீட்டாரா? நான் சொல்வதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நாம் கர்த்தருடைய வீட்டாராக இருப்பதற்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு கர்த்தருடைய வீட்டார் என்று சொன்னால் பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி இருக்கும்? சோறு குழம்புலாம் ஆக்கணும், வேலையெல்லாம் செய்யணும், மரம்லாம் வெட்டின்னு வரணும் இல்லையா? கடன் கொடுக்கணும், கடன் வாங்கணும், வியாதியா இருக்கும் போல இருக்கிறாங்க. தெய்வ தூதர்கள் ரொம்ப பலவீனத்துல இருப்பாங்க போல இருக்கு. தேவனுடைய நாமம் மகிமே இல்லை, பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றது கிடையாது. ஆனா நாம யாரு? இன்றைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? இந்த பூமியிலே கர்த்தருடைய வீட்டார் என்று வேதாகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பெயரை தரித்திருக்கிற நாம், கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை தரித்துக் கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வீடானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய வீட்டுல குடும்ப ஜபம் ஒழுங்காக நடக்கிறதா? நம்முடைய வீட்டில் குடும்ப ஜபம், தினமும் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் செபிக்கிற அந்த ஜபங்கள் ஒழுங்காக இருக்கிறதா? என்னுடைய வீட்டில் வேதத்தை வாசிக்க பழகிக் கொள்கிறோமா? தெரிந்திருக்கிறதா? தனித்தனியாக பரிசுத்த வேதாகமும் கையிலே இருக்கிறதா? விலை உயர்ந்த உடுப்புகள், விலை உயர்ந்த காரியங்கள், புத்தகங்கள், ஆனா விலை உயர்ந்த விலையேற பெற்ற வேத வார்த்தைகள் படிக்க வைக்கிறோமா? அதை தியானிக்க வைக்கிறோமா? அதுல வேத புத்தகம் இருக்கிறதா? நம்முடைய வீட்டை எல்லாவற்றுக்காக நாம் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறோமா? என்ன ஒழுங்குபடுத்துகிறோம்? கர்த்தருடைய வீடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய வீடு சுத்தமா சுகாதாரமாக இருக்கிறதா? நம்முடைய வீட்டிலே வரவு செலவு கணக்கு பார்க்கிறோமா? அதெல்லாம் எழுதுமா? அவர் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? நீ பேசுகிற வார்த்தை கணக்கு உபயோகிக்க வேண்டுமா அப்படின்னு இருக்குல்ல. கணக்கு இருக்கோ, கணக்கு வச்சிருக்காரோ, கவுண்டிங் இருக்கக்கூடாது. நம்ம அழுகிற அந்த அழுகையை கூட அவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரா? துரத்தி பையில சேர்த்து வச்சிருக்கிறார். எல்லாத்துக்கும் கணக்கு, வரவு செலவு, இவ்வளவு வருது, இவ்வளவு செலவு செய்யுங்க, பண்ணுங்க அப்படின்றோம் இல்லையா? எல்லாம் நம்முடைய வீடுகளிலே சில விஷயங்கள் இருக்கிறது, சில விஷயங்கள் இல்லை. நம்முடைய வீட்டுல அன்பு இருக்குதா?
அந்த வீட்டுல சந்தோஷம் என்பது இருக்கிறதா? அந்த வீட்டிலே சமாதானம் என்பது இருக்கிறதா? அந்த வீட்டிலே தேவனுடைய பயம் இருக்கிறதா? பக்தி இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? தேவன் நம் வீட்டுல நம்ம கூட இருக்கிறாரா? நான் தானே ஆலைன்றாரு. எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம வீட்டுக்கு வந்தா அந்நியரை உபசரிக்கிறோமா? அந்நியருக்கு தண்ணியாக எடுத்து கொடுக்குறோமா? நமக்கு ஃப்ரெண்டு, என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சொந்த பந்தம். அந்நியரை உபசரிச்சா அடுத்தவங்களை நம்ம பார்த்தோம்னா நம்ம இன்னும் கிறிஸ்துக்குள் எத்தனை பேரை நம்ம கொண்டு வர முடியும்? இயேசு கிறிஸ்து அந்த ஒரு காரியத்தை செய்யல, நமக்காக உயிர் தியாகம் செய்யலன்னா நம்ம உட்கார்ந்துருக்க முடியுமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். என்னுடைய வீட்டிலே ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் இருக்கிறதா? என்னுடைய வீட்டிலே ஊழியத்திற்கு பங்கு இருக்கிறதா? என் வீடு நான் ஊழியத்திற்காக பங்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? நம்ம பிள்ளைகளை எதுல பழக்க வைக்கிறோம்? உங்க அப்பா அம்மா எதுல பழக்க வைக்கிறாங்க? நீங்க எதுல பழகி இருக்கிறீங்க? உங்க பிள்ளைங்களை எதுல பழகி வைத்திருக்கீங்க? நல்லா படி, நல்லா வேலைக்கு போ, அவ்வளவுதானா? அதே படிச்சுக்கிட்டே இருந்தா, வேலைக்கு போயிட்டே இருந்தா தேவனுடைய பயம், தேவனுடைய பக்தி, தேவனுடைய ஒழுக்கம், தேவனுடைய பண்பு, தேவனுடைய குடும்பம், ஆனா பேர் யாராக இருக்கிறோம்? நாங்கள் கர்த்தருடைய ஜனம், நாங்கள் கர்த்தருடைய வீட்டார், நாங்கள் கர்த்தருடைய குடும்பம். ஆனா நம்ம சொல்லிட்டோம், என்னுடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது? பரலோகத்தில். போயிடுவோமா? இயேசு கிறிஸ்து வருவதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோமா? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். காத்தா கொண்டிருக்கிறோம். எதுக்கு காத்திருக்கோம்? நான் எனக்கு தானே தெரியும். சரி, நமக்கு தானே தெரியும். சரி, எனக்கு சொல்ல தப்பாயிட்டு. தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பலருடைய வீடுகளை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். நீதிமானுடைய வீடு அப்படின்னு சொன்னா துன்மார்க்கனுடைய வீடும் இருக்கிறது. நீதிமானுடைய வீட்டிலே என்ன இருக்கிறது என்றால் அதிக பொக்கிஷம் உண்டு. ஆனா துன்மார்க்கனுடைய வீடு, அவனும் பூமியில வாழ்றான், அவனும் இயேசு கிறிஸ்துவை தரிச்சிருக்கிறான், அவனும் சபைக்கு போறான். மாசத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல நினைக்கிறானோ நினைக்கலையோ அவனும் யாராக இருக்கிறான். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள் என்றால் கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ வீட்டையே இடித்து போடுகிறாள். அது ஸ்திரீயா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும். வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது விபச்சாரி ஸ்திரீயினுடைய வீடு, துன்மார்க்கனுடைய வீடு, அகங்காரிகளுடைய வீடு, பொருளாசைக்காரனுடைய வீடு, சண்டைக்காரனுடைய வீடு, அடிமைத்தனத்தினுடைய வீடு, அலங்கத்தின் மேலே அந்த அலங்கத்தினுடைய இது இருக்கு இல்லையா, மதில், அதிலே ஒரு வீடு இருக்கிறது. ரத்தத்தை அடையாளமாக போட்ட ஒரு வீடு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்திருக்கிற ஒரு வீடு, கண்மலையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வீடு, சபையால் கூடி வருகிற ஒரு வீடு. என்ன வீடு? சபையால் கூடி வருகிற வீடு, குயவன் வீடு, சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்ட ஒரு வீடு, ஞான திருஷ்டிக்காரனுடைய வீடு, தேவனுடைய வீடு, பரதேசியாய் தங்குகிற ஒரு வீடு, விரோதியனுடைய வீடு, ஜப வீடு, நித்திய வீடு, வாடகை வீடு, புது வீடு, பிறவினுடைய குரனுடைய வீடு, பெரிய வீடு, இப்படியெல்லாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். இப்படி எல்லாம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. வெள்ளிக்காசு காணாமற் போன வீடு, பெருக்கி ஜோடிக்கப்பட்ட ஒரு வீடு, இதெல்லாம் வீடுகளை குறித்து பல வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம வீடு எப்படி? வேதாகமத்தில் இருக்கிறது நம்முடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடு? இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வீட்டாரா? கர்த்தருடைய வீட்டார் என்று சொன்னால் கர்த்தருடைய காரியங்களாக நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் நிச்சயமாகவே முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு? வீடு மட்டும் இருக்கும். கர்த்தர் இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு? சில வீடுகளை எழுதியிருப்பாங்க, இந்த வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து. இல்ல, வீட்டுக்கு தலைவர் கணவன் தான், அதுல எந்த மாற்றம் இல்லை. சபையினுடைய தலைவர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து.
பெண்ணுக்கு தலை கணவன், கணவனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை பிதாவாகிய தேவன். நாம் எப்பேற்பட்ட ஒரு வீட்டாராக இருக்கிறோம் இந்த கடைசி காலத்தில்? இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ இப்படிப்பட்ட எப்பேற்பட்ட ஒரு வீட்டாராக பெயர் பெற்று இருந்தோமோ, ஆனால் இனிமேல் நாம் எந்த வீட்டாராக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய வீட்டாராக இருக்க வேண்டும். 118 சங்கீதம் 15வது வசனத்தில் எப்படிப்பட்ட ஒரு வீட்டாராக நாம் இருக்க வேண்டும் என்றால் 118 சங்கீதம் 15வது வசனம், நீதிமானுடைய கூடாரங்களில் எப்படிப்பட்ட சத்தம் வரும்னா சண்டையின் சத்தம் வரும். அப்படி நான் போட்டிருக்கு. என்ன சத்தம் வரும்? பரலோகத்திலிருந்து என்ன சத்தம் உண்டாகிறது? பயங்கரமான அடிதடியின் சண்டையா வருது. என்ன சத்தம்? ஒரு நீதிமானுடைய வீட்டிலே, ஒரு கர்த்தருடைய வீட்டாருடைய வீட்டிலே என்ன சத்தம் உண்டாகிறது? சினிமாக்காரனுடைய சத்தமா? அரசியல் சார்ந்திருக்கிறவனுடைய சத்தமா? வீட்டில எந்த சத்தம் இருக்கிறது? பக்கத்து வீட்டுக்காரனுடைய சத்தம் வந்து பேசிட்டு இருக்கிறோமா? அதை குறித்ததான காரியங்கள் போய்கொண்டிருக்கிறதா? வீட்டு தலைவனாக தலைவியாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிரதிபலிப்பு எதனுடைய சத்தமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது? பார்க்கிறோம் இல்லையா? அரசியல் இருக்கிறவங்கன்னா அந்த வீட்டுக்கு ஒரே அரசியல்ல வந்து போறவங்களாக கட்சிக்காரங்க, தொண்டர்கள் வந்து போறோம். ஒரு சினிமாக்காரன் சொன்னா அவன் வீட்டுக்கு சினிமாக்காரனுடைய. கர்த்தருடைய வீட்டார் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய சத்தம் என்ன சத்தமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு மதுபானத்துக்கு போறோம், அங்க என்ன சத்தம் வரும்? ஒயின் ஷாப் தான் இல்லையா? என்னெல்லாம் பேசிக்குவாங்க, என்னெல்லாம் நடக்குது, எத்தனை ரத்தங்கள், எத்தனை அடி, எத்தனை வேதனை, எத்தனை காரியங்களை பார்ப்போம். ஒவ்வொரு இடம் இருக்குது. ஒவ்வொரு இடங்களிலே பலவிதமான காரியங்களை பார்க்க முடியும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, அல்லது ஒரு கோர்ட்டுக்கு போனா, அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா, அல்லது ஒரு வேலை செய்கிற ஸ்தலத்துக்கு போனா, அங்க போன கர்த்தருடைய சத்தமா வரும். ஆனால் கர்த்தருடைய வீட்டாராகிய நாம் நம்முடைய சத்தம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், அதாவது ஜெபிக்கிற சத்தம். நம்முடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய சத்தம் என்ன சத்தமாக இருக்க வேண்டும் என்றால், என்ன சத்தமா இருக்கணும்? என் வீடு ஜெபிக்கிற ஒரு சத்தம் நிறைந்த ஒரு வீடா தான் இருக்கும். அப்படியா இருக்குது? அப்படியா இருக்கிறது? ஆனால் நாம் என்னமா ஒவ்வொரு வாரமும் நம்ம கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து வருவதற்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். என்ன சத்தம்? என்ன சத்தம் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வீட்டை, நம்முடைய வீட்டார் எப்படிப்பட்ட ஒரு வீட்டாராக நாம் இருக்கிறோம்? எங்க வீட்டுல எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், ஜெபிக்கிற ஒரு வீடாக இருக்கும். ஜெபிக்கிற ஒரு சத்தம் நிறைந்த, தேவனை துதிக்கிற ஒரு வீடாக, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வீடாக என் வீடு இருக்கிறது என்பதை நாம் இந்த கர்த்தருடைய நாளிலே தீர்மானங்கள் எடுப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், ஒரு ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய வீட்டார் எப்படிப்பட்ட ஒரு வீட்டாராக இருந்தார்கள் என்றால், அந்த கப்பூர் நகுமிலே ஒரு ராஜாவின் மனுஷரில் ஒரு வீட்டார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46 54 வசனங்கள் வரை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். எல்லாருமே அந்த வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்களேன், பாருங்களேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46 கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் யாராக இருக்கிறான் என்றால் வியாதியா இருக்கிறான். வாசிங்க. மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே
முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவரை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவரை விட்டது என்றார்கள். குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகவல் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அவனும் அவன் வீட்டார் அனைவரும் யாரை விசுவாசித்தார்கள் என்றால் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு வீட்டார். என் மகன் மரண அவஸ்தையில் இருக்கிறான். எதுல இருக்கிறான்? மரண அவஸ்தையில் இருக்கான். இயேசுவை நம்பி அவன் வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவை முழுமையாக நம்பினான். இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது அற்புதம். முதல் அற்புதம் கானா ஒரு கல்யாணத்திலே என்ன செய்யப்பட்டது? அந்த தண்ணீரானது திராட்சரசமாக மாறினது. இரண்டாவதாக அவர் செய்த அற்புதம் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அற்புதம். நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? கப்பூர் நகுமிலே ராஜாவின் மனுஷனுடைய அந்த வீட்டார் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு வீட்டார். எவ்வளவு ஒரு பெயர் பாருங்க. நம்முடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடு? எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறது நம்முடைய வீடு? இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு வீட்டாராக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிரபலம் அடைய வேண்டும். இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்மை குறித்த மற்ற ஜனங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு பிதாவாகிய தேவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்ற மனுஷர்கள் உங்களை மகிமைப்படுத்த வேண்டும். ரட்சிக்கப்படாத உங்க குடும்பத்தில் உள்ளவங்க அவர்களும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். பரவாயில்ல, நீ எப்போ இயேசு கிட்ட போனியோ, நீ எப்போ இயேசுவை நீ நம்பினியோ, எப்போ நீ அவரை ஏற்றுக்கொண்டியோ, எப்போ நீ அவரை விசுவாசித்தியோ, அன்னையிலிருந்து உன்னுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நல்ல பண்பாக இருக்கிறது. நீங்க ஆதாயப்படுத்த வேண்டாம், நீங்க போய் வசனமே சொல்ல வேண்டாம். உங்களுடைய நல்ல செயல்கள், உங்களுடைய நல்ல செயல்களை கண்டு என்ன செய்யப்படும் என்றால் கணவன் சரியில்லாத கணவனை கூட ஆதாயப்படுத்த முடியும். சரியில்லாத மனைவியை கூட, பிள்ளைகளை கூட, மருமகளை கூட, பெற்றோர்களை கூட ஆதாயப்படுத்த முடியாதா என்றால் நம்முடைய நல்ல குணங்கள் வெளிப்படுகிறதா? எத்தனை நாளைக்கு வெளிப்படும்? அது அப்பப்போ கொஞ்சம் எட்டி பார்க்கும், அப்பப்போ கொஞ்சம் தலை அப்படி எட்டி பார்த்து வாழை விசுத்துகிற கதை, இழுத்துக் கொள்ளுகிற கதை. விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசுவை விசுவாசிக்கிற வீடாக அந்த கப்பர் நோக்கிலே அந்த மனுஷர்கள் அந்த வீட்டார் இருந்தார்கள் என்று பரிசுத்த வேதாகமும் பதிவு செய்திருக்கிறது. நாம் செய்கிற செயல்கள் பதிவு செய்ய வேண்டும் அல்லவா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14, 15. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம். எல்லாருமே வேதாகமத்தை பார்க்க வேண்டும், குழந்தைகள் கூட பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14, 15. அப்பொழுது தியாத்திரா ஊராலும் ஊழியக்காரன் என்ன சொல்றானோ அதை என்ன செய்யணும்? இருதயம் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தறிகிறார் என்று பார்க்கிறோம். 15ஆம் வசனம். அவனும் அவள் வீட்டாரும், பாருங்க, அவ என்ன வேலை செய்கிறா, அவள் எந்த ஊரு அப்படின்னு சொல்லி அவள் தேவனை வணங்கக்கூடியவளாய் இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது, தேவனை வணங்குகிறது மாத்திரமல்லாமல் அவள் இப்பொழுது ஊழியக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தையை இதோ எல்லாவற்றும் அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்க முடியும். 15வது வசனத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய இருதயம் ஒரு வாரத்துக்கோ, ஒரு நாளைக்கோ, ஒரு மாசத்துக்கோ, ஒரு வருஷத்துக்கோ இல்ல,
என்ன நடக்குது பாருங்க 15வது வசனத்தில். அவளும் அவள் வீட்டாரும் என்ன செய்தார்கள் என்றால், உன்னுடைய அம்மா எங்கே? அது அங்க போயிட்டு இருக்குது. உன் அப்பா எங்கே? அவர் வரல. உன்னுடைய அண்ணன் எங்கே? அது இல்ல. அக்கா, தம்பி, தங்கச்சி, நான் வரது ஏதா லாபம்? அப்ப எந்த அளவுக்கு இருக்கிறது உன்னுடைய விசுவாசம்? எந்த அளவுக்கு இருக்கிறது உங்களுடைய ரட்சிப்பின் காரியங்கள்? அப்ப நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு வீட்டாராக இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய வீட்டார். வீடுன்னு சொன்னா அம்மாவும் இருப்பாங்க, அப்பாவும் இருப்பாங்க, பிள்ளைங்களாம் இருப்பாங்க, பெற்றோர் இருப்பாங்க இல்லையா? ஒரு வீட்டுல சமையல் நடந்தா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறாங்க. வீட்டுல சமையல் பண்ணிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோம், பல பேர் இருக்கும் இல்லையா? வீட்டுல சாப்பாடு இருக்கும், ஆனா சாப்பிடுறது எங்க? ஹோட்டல்ல தனிப்பட்ட முறையில சாப்பிடுறது வேற, நம்ம குடும்பமாய் சாப்பிடுறது வேற. ஆனா வீட்டுல சாப்பாடு இருக்கும், எங்க போய் தங்குறது? வெளியே போய் தங்குறது, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது. ஆனால் அப்படி அல்ல. நான் சர்ச்சுக்கு போறேன், அந்த மாத்தனாத நான் வீட்டு சர்ச்சுக்கு போறதில்ல, நான் சபைக்கு வருவதல்ல, நான் மட்டும் வருவதல்ல, என்னுடைய குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அது நம்முடைய கைகளில் இருக்கிறது. அந்த லிதியா எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தார்கள் என்றால், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து நீங்கள் என்ன செய்தீர்கள்? இவன் என்னத்துக்கு வரான்? வாரம் எதுக்கு வந்து ஜெபம் பண்றாங்க? என்ன, எந்த ஆதாயத்திற்காக? அங்க பாருங்க, அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய வீட்டில் ஊழியக்காரர் தங்கி இருக்கிற ஒரு வீடாக அந்த லிதியாள் எந்த அளவுக்கு தேவனுக்கு பயம் நிறைந்தவளாக இருப்பாள். அவளை குறித்ததான வேதம் எத்தனையோ லிதியாள் பத்தி சொல்லப்படல, எத்தனையோ மாரியம்மாவை குறித்து சொல்லப்படல. அந்த ஒரு லிதியாளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த அவளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? 16வது வசனத்தில், நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த, குறி சொல்லுகிறதுனாலே தன் எச்சமானுக்கு மிகுந்த ஆதாயம் உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். சரி, இப்ப அங்க ஒரு பெண்மணி. சரி, 40வது வசனம். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையில இருந்து புறப்பட்டு லீதியாளிடத்துக்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதலை சொல்லி போய்விட்டார்கள். பாருங்க, லீதியாள் பாருங்க, சகோதரர்களெல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்வதற்கும் அந்த அம்மாவும் அங்க இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை! பக்கத்து வீட்டுல பிரச்சனைனா என்ன பண்ணணும்? ஒரு குறையா இருக்கிறாங்க, நீங்க கர்த்தருடைய வீட்டார், நீங்க போய் ஆறுதலை படுத்துங்க, தேற்றுங்க, வசனத்தை சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் சத்தியம் சொல்லி நீங்க தெரியப்படுத்த வேண்டிய இடத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வீட்டாராகிய நாம் நம்முடைய வீட்டிலே ஜெபிக்கிற ஒரு வீடாக, நான் அல்ல, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே ஜெபிக்க வேண்டும். எல்லாருமே வேதாகமத்தை படிக்க வேண்டும். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு வீட்டாராக. எப்படிப்பட்ட ஒரு வீட்டாராக? எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு வீட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வீடுகள்லாம் ஒரு கூட்டம் நடந்துருக்கு. அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிற, அதாவது உண்மையாய் அதில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு வீடுகளிலும் தேவன் மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை நான் உணர்ந்து சொல்றேன். உண்மையா விசுவாசிக்கிறவங்க தான், உண்மையா விசுவாசிக்கிறவங்க, உண்மையாய் விசுவாசிக்கிறவங்களுடைய வீட்டுகளிலே நிச்சயமாகவே அந்த நன்மைகளை ஒரு ஊழியக்காரனாய் அந்த கூட்டங்களை வைக்கிற ஒவ்வொரு வீட்டாரும் அதை ருசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் முழு மனதோடு கூட தேவ சமூகத்திலே சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வீட்டாராக இருந்தால் உங்களை முழுதாக பாரம்பரியத்திலிருந்து, சடங்காச்சாரியத்திலிருந்து, பொல்லாத பழக்க வழக்கத்திலிருந்து, பழைய ஜீவிதத்திலிருந்து, உங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து, உங்களுடைய பேச்சுக்களிலிருந்து, எல்லா எண்ணங்களிலிருந்து அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீக்க வேண்டும். என்ன செய்யணும்? நீக்கணும். கர்த்தருக்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். இங்க ஒரு வீட்டார் எப்படி இருக்கிறாங்க பாருங்களேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இந்த வீட்டார் எப்படி இருக்கிறாங்க? நான் மட்டும்தான் இருப்பேன், இந்த வாரம் நான் இருப்பேன், அடுத்த வாரம் நீ இரு, அப்படி இல்லை.
வீட்டார் அனைவரோடு கூட கொர்நேலியு என்பவன் தேவனுக்கு பயந்திருந்தான். அந்த வார்த்தையை கவனிச்சோமா? வீட்டார் அனைவரோடு, ஒருத்தருக்கு மாத்திரம் இல்ல. ஒருத்தர் மட்டும் வீட்டுல ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்தால் மற்றவங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னா ஏத்திக்கு போட்டியாதான் இருக்கும். எப்படி இருக்கும்? எல்லாமே ஏடா கூடமா இருக்கும். அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒரு குடும்பமாக தேவனை சேவிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், யோசுவா, நானும் என் வீட்டாரோடு என்றால் கர்த்தரையே செய்வான். ஆராதனை கூட அந்த குடும்பமாய் சேவிக்கிற யோசுவாவினுடைய அந்த குணங்கள் பாருங்க. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வீட்டாராக, இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு வீட்டாராக, இயேசு கிறிஸ்துவை இது தேவனுக்கு பயந்த ஒரு வீட்டாராக தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவ்வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் யாரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்றால் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நாம செய்ய வேண்டிய காரியம் செய்து கொண்டிருந்தால் இப்பொழுது தேவன் நமக்காக வைத்திருக்கிற பணியிடைக்காரராகிய தேவ தூதரை அனுப்புவார் என்பது இந்த வேத வசனத்திலிருந்து சந்தேகம் இல்லை. எல்லாம் நான் பிளஸ் நீ மைனஸ், ரெண்டும் பிளஸ் ரெண்டும் மைனஸா இருந்தா எப்படி இருக்கும்? தேவனுக்கு பயப்படணும். அந்த 44வது வசனத்தில் அந்த பகிர்ந்த குடும்பம், அந்த கொர்நேலியு 24வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியுவின் உறவின் முறையாரையும், அந்த பார்த்தீங்கன்னா கொர்நேலியு தன் வீட்டார் மாத்திரமல்ல தன்னுடைய சொந்தக்காரனையும் தன்னுடைய உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதன் கூட அங்க போவோம் இங்க போவோம் இங்க சுத்துவோம் அங்க சுத்துவோம், ஆனா சபைகளும் கொண்டு வர மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். உன் கூட நான் இங்க ஒண்ணு வரேன், சினிமா தியேட்டருக்கு வரணுமா, துணி எடுக்க வரணுமா, அங்க யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா, எதுக்கு போகணுமா, எல்லாமே நீங்களும் சரி நானும் சரி எல்லாத்தையும் அதுல பயங்கரமா யூஸ் பண்ணிக்கணும். ஆனா நம்முடைய நண்பர்கள் இங்க யாராவது வர வைக்கக்கூடிய அது இருக்குதானா? ஏன்னா நம்முடைய குணமே என்ன செய்யல, பல நேரத்துல அவர்களோடு கூட விழுந்து விடக்கூடியதாக இருக்கிறதே. ஆனா கொர்நேலியு அப்படி அல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? புறச்சாதி தான், ஆனா தேவனுக்கு பயப்படுகிறார். இப்ப தேவ தூதனே வருகிறார். உன்னுடைய ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டது. நீ ஊழியக்காரனுக்கு ஆள் அனுப்பி அவர் இப்பொழுது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அங்க காத்திருக்கிறாங்க, ஊழியக்காரனுக்காய் காத்திருக்கிறாங்க. தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து யாருக்காக காத்திருந்தாங்க? ஊழியக்காரனுக்காக. பாயெல்லாம் போட்டு சேரெல்லாம் போட்டு காத்திருந்திருப்பாங்களோ, இல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் பாய் போடுவாங்களோ? அவனுக்கு வருவானா வரமாட்டானா, அவன் வந்தான்னா போனா என்ன, அப்படியே வேற வந்துடுறான் வாரம் வாரம் அப்படியா? கடவுளுக்கு தேவனுக்கு அதை ருசிச்சு பார்த்தா மாத்திரம்தான், அதை ருசித்து பார்த்தால் நிச்சயமாகவே ஏராளமான நன்மைகள் உண்டு. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்து பாருங்கள் என்றால் ருசித்து பாருங்கள். தேவனுக்கு பயந்து தன்னுடைய உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் ஊழியக்காரனுக்காக வரவழைத்து காத்திருந்த பொழுது 44 என்ன நடந்தது பாருங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர்கள் மேலும் யார் இறங்கினார் என்றால் அசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்படியா இருக்குது? என்ன ஆவி இறங்குச்சு? அசுத்த எண்ணம், அசுத்த பேச்சு, அசுத்த செயல்பாடுகள், அசுத்த சிரிப்பு, பரியாசம், கலகம், பெருமை, கோபம், எரிச்சல் எல்லாம் வருது இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் யார் மீது இறங்கினார் என்றால் கொர்நேலியு வீட்டார் மீது இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பிசாசு கேக்குது இல்லையா? தேவனுடைய குமாரனே, உனக்கும் எனக்கும் என்ன? ஏங்க வந்தீங்க? என்ன தொந்தரப்படுத்துறதுக்காக வந்தீங்க? நான் மட்டும் சுகமா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன தோற்றத்துக்காக வந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி ஏன் வந்த, எதுக்கு வந்த அப்படின்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார், ஏன் வந்தார்? அவனுடைய அந்தகாரமான இருளில் இருந்து, அந்த பாவ வாழ்க்கையில் இருந்து
அந்த பாரம்பரியத்திலிருந்து, அந்த சடங்காச்சாரத்திலிருந்து, அந்த எல்லாவித கெட்ட குணங்களில் இருந்து நம்மை பார்த்து நம்முடைய அப்பா கூட நம்முடைய அம்மா கூட மதிப்பு கொடுக்கணும். அவங்க கூட கீழ்ப்படியணும். இந்த சபைக்கு போகணும். இந்த சபையில இவங்க எப்படி இருக்கிறாங்களோ அந்த சபையிலே நான் என்ன செய்வேன், இருக்கணும், கனி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், வர வேண்டும். இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்ற ஒரு வீட்டாராக லிதியால் ஒரு வீடு இருந்தது. தேவனை பயந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெற்ற கொர்நேலியுடைய வீடு இருந்தது. இயேசுவை விசுவாசிக்கிற கப்பூர் நகமிலே இருக்கக்கூடிய மனுஷரிலே ஒரு வீடாக இருந்தது. ஒரு நீதிமானுடைய வீடு, அந்த இடத்திலே கம்பீர சத்தம் உண்டாகிறது. ஒரு யோசுவாவினுடைய குடும்பம் தேவனை சேவிக்கிற ஒரு குடும்பமாக இருந்தது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30-34 வசனம். இன்னொரு வீடு, தேவனிடத்திலிருந்து மன மகிழ்ச்சி பெற்ற ஒரு வீட்டை நாம் பார்க்க போகிறோம். தேவனிடத்திலிருந்து மன மகிழ்ச்சியை பெற்ற ஒரு வீடு. சந்தோஷமே இல்ல, சமாதானமே இல்ல, எரிச்சல தான், சண்டை தான், அடித்தடி தான்றோம் இல்லையா? இங்க என்ன நடக்குது பாருங்க, இந்த வீடு எப்படி நடக்குது பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30-34 வசனம் வரை. நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் எதை சொன்னார்கள் என்றால், டிவியில் இருக்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படியா? எவ்வளவு சீரியல், எவ்வளவு சினிமா மோகம், எவ்வளவு இன்டர்நெட் காரியங்கள். வசனத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும், வசனத்தை பற்றி போதித்தார்கள் என்று பார்க்கிறோம். 33ஆவது வசனம். மேலும் ராத்திரியிலே அந்த நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவருடைய காயங்கள் எல்லாம் கழுவினான். அவனும் அவனுடையவர்களும் அனைவரும் உடனே என்ன செய்தார்கள் என்றால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இயேசுவை விசுவாசித்தாங்க. நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யப்படுவீர்கள் என்றால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப அந்த ரட்சிக்கப்படுவதற்கு வசனத்தை கேட்டார்கள். இப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். 34வது வசனம். என்ன நடந்தது? அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் ஊழியக்காரர்கள் என்ன கொடுத்தார்கள்? போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் மனந்த கசப்பும் மனவேதனையுமாய் அடைந்தார்கள். அப்படியே இருக்குது. என்ன அடைந்தார்கள்? மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி எப்படி இருந்த வீடு என்றால் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வீடு. அடுத்த ஒரு வீடு இருக்கு. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடு? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஸ்தேவானுடைய வீட்டாரும் நான் ஞானஸ்தானம் கொடுத்தது உண்டு, இதுவும் இல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஸ்தேவானுடைய வீட்டார், அத 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 15வது வசனம். அந்த ஸ்தேவானுடைய வீட்டார் என்று படிக்கிறோமே, என்ன நடந்தது? பாருங்க, அந்த ஆகாயுடைய நாடு இருக்குது. நம்ம நாடு கன்னியாகுமரி இல்லையா? நாகர்கோவில், கன்னியாகுளம், பார்வதிபுரம், இங்க இருந்து பல இடத்துல இருந்து வந்திருக்கும் இல்லையா? ஆகாய நாடு என்பது ஒரு புறஜாதிய நாடு. அந்த நாட்டுல இந்த ஸ்தேவானுடைய வீட்டார் முதற் பலனானவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களாம். சரி, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்தார்கள் என்று செய்து கொண்டிருக்கிறோமா? ஊழியக்காரனுக்காக உதவி செய்கிறோமா? சபையை ஊழியத்திலே தாங்குகிறோமா? குடும்பத்திலே கிறிஸ்தவம் என்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் கொண்டிருக்கிறதே பார்க்கிறோமா? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ரொம்ப பயங்கர பிஸியாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செம பிஸியா இருக்கிறோம். டைமே இல்லை.
எதுக்கெல்லாம் டைம் இருக்கிறது அப்படின்னா எதுக்கு எதுக்கும் டைம் இருக்கிறது. ஆனா பரிசுத்த வேதாகமத்துல எதுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறார்கள்னா தேவனுக்காய் பயப்படும் பொழுது, தேவனுக்காய் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுக்காய் ஜெபிக்கும் பொழுது, தேவனிடத்திலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த வீடானது மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வீடானது இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த வீடானது இது விசேஷமாக கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வீடாக, மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு வீடாக அந்த வீடானது காணப்படுகிறது. நம்முடைய வீடு எப்படி இருக்கிறது? உங்களுடைய வீடும் சரி, என்னுடைய வீடும் சரி. ஸ்தேவானுடைய வீட்டார் பரிசுத்தவான்களுக்காக, எங்கெங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ போய் ஊழியம் செய்கிற ஒரு வீட்டாராக. வாகனம் இருக்குதா, கால் இருக்குதே, நடந்து போலாமே, வாய் இருக்கிறதே, வசனங்களை சொல்லலாமே, கை இருக்கிறதே, மற்றவர்களுக்கு உதவி பாராட்டலாமே, வாகனம் இருக்கிறதே, செய்யலாமே. ஆனா வாழ்க்கையை மாத்திரம் தேவன் ஆசீர்வதித்து மேல நடத்தணும்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கும்? சிலருக்கு கொடுத்தார் வீடு, அந்த வீட்டை அவர் என்ன செய்தார்? எடுத்துக்கொண்டார். அதை குறித்து நாம் வேதாகமத்திலே பார்ப்போம். உங்களுக்கு எனக்கு வீடு கொடுத்திருக்கிறார், இது வரைக்கும் சரி. இனிமே ஜெபிக்கிற ஒரு வீடாய், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு வீடாய், ரட்சிப்பில் இல்லாதவர்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர ஒரு வீடாய். நல்லா புரிஞ்சுக்கங்க, ரட்சிப்புக்குள் இல்லாதவர்களை ரட்சிப்புக்களை கொண்டு வருகிற ஒரு வீடாய், ஞானஸ்தானம் பெறுகிற ஒரு வீடாய், மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு வீடாய், பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு வீடாய், ஊழியத்திலே பங்கு கொள்ளுகிற ஒரு வீடாய், வசனத்தை போதிக்கிற ஒரு வீடாய், மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வீடாய், அநேகருடைய காயங்களை கட்டுகிற ஒரு வீடாய், அநேகருடைய கட்டுகளை உடைக்கிற ஒரு வீடாய் என்னுடைய வீடு இருக்கணும், நான் இருக்கிறாங்க அப்படின்னு நாம பங்கு கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நடத்திட்டோம், ஜெபம் பண்ணிட்டோம், தொழுகையில பங்கு பெற்றுட்டோம், வாரம் சொல்லிட்டாரு, வாழை தூக்கி வெத்தலை பாக்கு மாதிரி போட்டுக்கிட்டோம், அப்புறம் போயிட்டோம். திரும்ப போனதுக்கு அப்புறம், இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அட்டி தடி சண்டையும் திரும்ப போடுவோம், திரும்ப வருவோம், திரும்ப வாயில போடுவோம், கொஞ்ச நாள் இருப்போம், கொஞ்ச நாள் ஓடி போயிடுவோம். அப்படி இல்லை. கலப்பையில கைய வச்சுட்டேன்னு சொன்னா பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. எத்தனை கஷ்டம் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை விளைவுகள் வந்தாலும், எத்தனை காரியம் வந்தாலும், அந்த சிலுவையினுடைய நேரத்தில் அந்த கடைசி தருணம் வரைக்கும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க விருப்பத்தின்படியே ஆக கடவுள்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுத்தார். எதுக்காக விசுவாசிக்கணும், எதுக்காக வாழணும்? ஆனா நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறதா? பரலோகத்துக்கு கண்டிப்பா போயிடும் இல்லையா? கண்டிப்பா போயிடும் பரலோகத்துக்கு. இயேசு கிறிஸ்து வருவதற்கு நம்ம தான் காத்திருக்கணும். கர்த்தர் கொடுத்த சில வீட்டை குடியே தேவன் பெயர்த்து எடுத்துட்டான். அது குறித்து ஒரு சில வசனங்களை சொல்லி நடிச்சுப்பிக்க ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட வீடா நம்ம வீடு இருக்கக்கூடாது. குடி பெயர்க்கணும். வாடகை வீட்டுல இருந்தா ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும். ஒரு ஓட வீடா இருந்தா ஒரு ஓட்டு வீடோ அல்லது ஓட்டு வீடு இல்லைன்னா ஒரு என்ன செய்யணும், ஒரு மாடி வீட்டுக்கு போகணும். இருக்கிற சொந்த வீட்டை விட்டு அங்கிருந்து இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு எத்தனை வீடுகளை பார்க்கிறோம். சில வீடுகளை பெயர்க்கிறதை நாம் பார்க்க முடியும். யாருடைய வீடு பெயர்க்கப்படுகிறது? யூதாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 7 தானம் சிந்திச்சீங்கன்னா இந்த வசனங்கள் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் பெறாது. அதை பயபக்தியோடு கூட தியானம் செய்வோம். யூதாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். யூதாவின் புத்தகம் 6ஆம் வசனம் 7வது வசனம். வெளிப்படுத்தலுக்கு முந்தின புத்தகம் யூதா 6:7. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்தார்கள். பாவம் செய்த தூதர்களை தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாததனாலே தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டார்கள்.
பாத்தீங்களா? தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை எங்க இருந்தது? தேவதூதர்களுடைய வாசஸ்தலம் உலகத்துல இருந்தது. எங்க இருந்து தூக்கி போட்டாரு? நீ அதுக்கு தகுதி இல்லைன்னு எங்க அடைச்சு வச்சிருக்கிறாரு? சங்கிலியில கட்டி என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவர் அடைத்து வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நித்திய நியாயத்திற்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்த காலத்துல அடைத்திருக்கிறது. நீ இதுக்கு தகுதியே இல்லை, அந்த வீட்டுக்கு வாழ்வார். உனக்கு நான் என்னத்துக்கு கொடுத்திருக்கிற அந்த வீடு? பரலோக வீட்டை நான் கொடுத்தா அந்த தேவதூதர் என்ன செய்தார்கள்? தங்களுக்குரிய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளவில்லை. உனக்கு என்ன மேன்மையை கொடுத்திருக்கிறாரு? நீங்களும் நானும் எதுல கடந்தோம்? எங்க கடந்தோம்? ஃபர்ஸ்ட் உனக்கு மேன்மையை கொடுத்தால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இங்க சில பேருக்கு மேன்மையெல்லாம் கொடுத்துரும். என்ன செய்யறோம்? மேன்மையை கொடுத்தா அந்த மேன்மை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் விட்டுடாது. இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்திருக்கிற அந்த பரலோகத்திலிருந்து அப்படியே அந்த வாசஸ்தலத்தை என்ன செஞ்சிட்டாரு? இங்கிருந்து மாற்றி வச்சுட்டு, எனக்கு அன்பான தேவனுடைய தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாசஸ்தலத்தை நான் சொன்ன எல்லா காரியம் இருக்கட்டும். பயப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க, பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க. நீ உட்கார்ந்து இருக்கிறதுல நான் பல முறை சொல்லிக்கிறேன். நீ உட்கார்ந்து இருக்கிறதல்ல, நாம சரியில்லைன்னு சொன்னா இன்னொருத்தர் கொண்டு வராரு, நிச்சயமா கொண்டு வருவார். அது அவருடைய காரியம். இது என்னுடைய வேலை இல்லை, இது தேவனுடைய வேலை, இது நம்முடைய அனைவருடைய வேலை. ஆதாம் ஏவாள் என்ன நடைபெற்றது? தேவனுடைய கர்த்தருடைய கற்பனை மீறி பாவம் செய்தது நிமித்தமாக தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவனுடைய மகிமையும் இழந்து அழகான அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டே கர்த்தர் என்ன செய்து விட்டார்? புறக்கணிச்சு விட்டார். போ, நீ வேஸ்ட். நான் என்ன சொன்னேன்? நன்மையுமான தீமையுமான கனி என்ன செய்ய வேண்டாம்? புசிக்க வேண்டாம் சொன்னார் இல்லையா? என்ன பண்ணாங்க? யாருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? என்ன சொன்னாரு? எல்லாத்தையும் சாப்பிடு, இத மாத்திரம் என்ன செய்யாத, தொடாத, புசிக்காத, அப்படிதான் சொல்லணும். அந்த அம்மா பிசாசு கிட்ட சொல்லும் பொழுது அவர் தொடாதே புசியாதுன்னு சொன்னாரு. ஆதாம் கிட்ட சொன்னது ஏவாள் கிட்ட சொல்லி இருக்கிறார். சில பேர் கணவனுக்கு தெரிஞ்ச விஷயம் மனைவி சொல்றதில்ல, மனைவிக்கு தெரிஞ்ச விஷயத்த கணவனுக்கு சொல்றதில்ல. எப்படி இருக்கும்? இங்க சொன்ன வசனத்தை நம்மளே வச்சுக்கிறது, கேட்கிறோமா தெரியாது, முடிக்கிறோமா எப்ப முடிப்பாரு? டிவி பார்க்கறதுல டைம் எடுத்துக்க அப்படி போகும். டைம் எல்லாம் பேசும் பொழுது பாருங்க, டைம் பயங்கரமா போகும். டைம் சொற்களின் மிகுதினாலே பாவம் இல்லாமல் போகாது. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் புறக்கணிக்கப்பட போகிறோமா? நீங்களும் நானும் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைய, அந்த மேன்மை போயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும் என்று. மூன்றாவதாக பாபில் கோபுரம். பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவனுடைய கட்டளை அந்த ஜனங்கள் மீறி அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம பூமி மீதி எங்கும் சிதறி போகக்கூடாது, நமக்கு ஒரு பேர் உண்டாக வேண்டும், நம்ம சிதறி போகாதபடிக்கு நமக்கு மட்டும் பேர் உண்டாவதற்கு வான அளவும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்திருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நாம் இறங்கி போய் என்ன செய்வோம் என்றால் அவர்களுடைய பாஷையை தார் மாறாக்குவோம். எல்லாமே பிரிஞ்சு போயிட்டான். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல அவர்கள் எல்லாருமே பிரிஞ்சு போய்விட்டார்கள். உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கிற வீட்டாரோடு கூட நீங்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறீர்கள்? மூன்றாவது, எகிப்திலிருந்து தான் இஸ்ரவேல். அந்த ஜனங்கள் 400 வருட என்ன செய்தார்கள் என்றால் இது எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த ரத்தத்தினாலே இது தேவனுடைய மனுஷனாகிய மோசையின் மூலமாக தேவன் அவர்களை அங்கிருந்து அற்புதமாய் என்ன செய்தார் என்றால் அவர்கள் அழகாக கானானுக்கு கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். மீட்டு அவர்களை கானான் தேசத்திற்கு குடியிருக்க செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். சவுல் முதலாவது ராஜாவாக இருந்தார்.
அந்த ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலே, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா அந்த வார்த்தை எப்படி இருக்குது என்றால், ரெண்டகம் பண்ணுதலும் பில்லி சூனியமும் விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்காது. நீங்க செய்வன செய்யலாம், போகவே வேண்டாம். 1 சாமுவேல் 15:22 2 காரியங்கள் சொல்லி நாம ஜெபம் பண்ணலாம். 1 சாமுவேல் 15:22 நான் தேவனுடைய வார்த்தைக்கு நானும் கீழ்ப்படிய மாட்டேன், மற்றவங்களையும் கீழ்ப்படிய விட மாட்டேன், சொல்லவும் மாட்டேன், பக்கத்துல கூட்டு வசனத்தை போதிக்கவும் மாட்டேன், ஊழியம் செய்யவும் மாட்டேன் அப்படின்னா, இதுவரைக்கும் கேட்ட வசனங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால், 23வது வசனத்திலே ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதலுக்கும் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தபடியினால் அவருக்கு ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் கொடுத்திருக்கிற மகா பெரிய ஒரு வீட்டார், சபை ஜனங்களையே ஒரு பெரிய வீட்டாராக சவுலுக்கு கொடுத்திருந்தார். இஸ்ரவேலருடைய வீட்டாரையே சவுலுடைய கையில கொடுத்திருந்தார். சவுல் என்ன பண்ணினார்? சவுல் என்ன செஞ்சார்? உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாக, வாலிபனாக, சகோதர சகோதரியாக, குடும்ப தலைவியாக, தலைவனாக பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. ஆதி மேன்மை நாம் காத்துக் கொள்ளுவோம். ஏதேன் தோட்டத்தை போல நம்மளை பண்படுத்தவும் பாதுகாப்பாக வைத்திருந்தார். நம்முடைய வீடெல்லாம் ஏதேன் தோட்டம். இந்த வீடா தரித்திரமுற்ற வீடு, இந்த வீடா இத யாரோடைய வீடுன்னு தெரியல, யாருடைய வீட்டுல நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த வீட்டுல எப்போ பிசாசு தான், இந்த வீட்டுல எப்போ பேய் தான் சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது அப்படி அல்ல, இது ஏதேன் தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்தினுடைய வீடுகளை தான் ஊழியம் செய்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஏதேன் தோட்டத்திலே தான் வசனம் சொல்லப்படுகிறது. எல்லா வீட்லயும் வசனம் சொல்லப்படுகிறதானா? இல்லை, நம்முடைய வீட்டுல வசனம் சொல்லப்படுது. நம்முடைய வீடு ஒரு ஏதேன் தோட்டமாக இருக்கிறது. நீ கேட்டுக்கிட்டே வந்தனா நிச்சயமாய் அதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம். இல்லை என்று சொன்னால் மிகவும் வேதனையாக இருக்கும். தேவ ஜனங்கள் கானான் தேசத்திலே கொண்டு போன அவர் அந்த வீடு இப்ப பின்மாற்றத்துக்கு போய்விட்டது. ஏசையா, எரேமியா, ஓசியா எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசினார், எச்சரிப்பின் வார்த்தையை சொன்னார். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வேதத்தை மறந்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை தள்ளினார்கள், தங்கள் மனம் போன போக்கிலே ஜீவித்தார்கள். இஸ்ரவேல் ஜனம் பரிசுத்த வாழ்க்கையை விட்டு அருவருப்பான தேசமாகிய பாபிலோன் தேசத்திற்கு நேபுகாத்து நேச்சராக சிறை கைதிகளாக கொண்டு போக பண்ணினார்கள். எரேமியா 44:23 2 வசனங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நாம் அந்த வசனங்களை வாசித்து நாம் ஜெபத்திற்கு விட்டு கொடுப்போம். எரேமியா 44:23 அவருடைய வேதத்திற்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமலும் போனபடியினாலே இந்நாளில் இருக்கிறபடி இந்த தீர்வு உங்களுக்கு நினைக்கிறது என்றார். பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய தேவன் தாமே இவ்வளவு வேதனையோடு சொல்கிறார். எரேமியா 44:23 சகோதரி வாசிக்க நாம் கேட்டோம் அல்லவா? நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்க என்ன செய்யவில்லை என்றால் செவியும் கொடுக்கல, அவருடைய வேதத்திற்கும் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நீங்க நடவாமலும் போனபடியா இந்த நாளில் இருக்கிற இந்த தீங்கு உங்களுக்கு நேரிட்டது. ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். தானியேல் புத்தகத்துக்கு அடுத்த புத்தகம் ஓசியா 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் நீ பகலிலே இடறி விடுவாய், இரவிலே உன்னோடு கூட தீர்க்கதரிசி இடறி விடுவான். உன் தாயை நான் என்ன செய்வேன் என்றால் சங்காரம் பண்ணுவேன். 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகிய நீ என்னை ஆசாரியனா இல்லாதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகிய நானும் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடுவேன். உன்னை மட்டும் இல்ல, உன் பிள்ளையே மறந்துடுவேன். அதெல்லாம் உன் பிள்ளைகள்னா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் இல்லையா?
பிள்ளையே மறந்துடுறாரு. ஓசியாவின் புத்தகம் 8:12 சொல்லும் பொழுது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அவைகளை அந்நிய காரியமாக ஏறினார்கள். நாம் இந்த நல்ல நாளில் யார் வீட்டாராக இருக்க போகிறோம்? துன்மார்க்கனுடைய வீடா, அகங்காரனுடைய வீடா, சண்டைக்காரனுடைய வீடா, விக்கிரக ஆராதனைக்காரனுடைய வீடா, தேவனுக்கு அருவருப்பை உண்டாக்குற வீடா, பாவிகளுடைய வீடா, இல்ல நோய் வாய்ப்பட்ட ஒரு வீடாக, எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்க போகிறோம்? இப்படிப்பட்ட ஒரு வீடாக நம்ம ஒரு காலத்துல இருந்திருந்தாலும் இனி வருகிற காலங்களிலே நம்ம ஜெபிக்கிற ஒரு வீடாய், தேவனுக்கு பயப்படுற ஒரு வீடாய், இயேசு விசுவாசிக்கிற ஒரு வீடாய், இரட்சிக்கப்பட்ட ஒரு வீடாய், ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட ஒரு வீடாய், மனமகிழ்ச்சி நிறைந்த ஒரு வீடாய், போதிக்கிற வீடாய், பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்கிற ஒரு வீடாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். ஆதி மேன்மையை தேவதூதர்கள் காத்துக் கொள்ளவில்லை. நித்திய நியாய தீர்ப்புக்கென்று சங்கிலிலே அவர்களை கட்டி வைத்திருக்கிறார். ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு புறக்கணித்து தள்ளினார். பாபில் கோபுரம் உயரமாக கட்டி இது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தார்கள். அவர்களை சிதறப்போக பண்ணினார். இதை தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்ததான தேவ ஜனங்களுக்கு கொடுத்த இது எகிப்து தேசத்திலே 400 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களிலே தேவன் அவ்வளவு மகிமையாக அவர்களை கொண்டு வந்தார். பின்மாற்றுகிற ஒரு இஸ்ரவேலனாய், சவலை போல தள்ளுகிற ஒரு ராஜாவாய், ஆசாரியராய் நீங்களும் நானும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருப்போம். கீழ்ப்படிவோம், முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிடுவது என்பதாக ஒரு பாடலை ஒன்று பாடி நாம் ஜெபம் தேவனே உமது அண்டையில் என்ற பாடலை நாம் பாடலாம். நாம் யாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு சங்கங்களை பாடலாம். தேவனே நான் உமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், என்னும் நெருங்கி மாவணிய கோரமாக சிலுவை மீதினில் நாம் மாவணிய கோரமாக சிலுவை மீதினில் நாம் போவதொங்க நேரிடையும் ஆவலாயும் மண்டை சேர்வேன் தேவனே நான் உமதண்டையில் என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில், என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் ஏழல் வந்து மூடிட, பொழுதுபட்டு ராவில் ஏழல் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கேட்டி சேர்வேன். நல்ல தேவனே நான் உமதண்டையில் என்னும் நெருங்கி என்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தலையில் நாம் தாழ்த்தி